சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து ராஜயோக வாஸ்துலேருந்து ரவி பேசுகிறேங்க. நம்ம ஒரு 2-3 தலைமையாக வாஸ்து பண்ணிட்டு வரோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, குளம், ஆறு, ஓடை, ஏரி, கடல், இந்த 5 வகையான நீர்நிலையத்துக்கும் எவ்வளவு பக்கத்தில் இருந்து நம்ம இடம் வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. குளமாக இருந்தாலும் சரி, ஏரியாக இருந்தாலும் சரி, ஓடையாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 100 அடி வித்தியாசத்துக்கு மேல்பட்டு 100 அடிக்கு 200 அடிக்கு அந்த பக்கம் இடம் வாங்கணும்னா நமக்கு யோகம். ரொம்ப நெருங்கி வாங்கக்கூடாது. குளத்திலிருந்து ஒரு 100 அடி வித்தியாசம் தள்ளி தான் இடம் வாங்கணும். அது ஓடையாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் 100 அடி 200 அடி அதிலிருந்து, அதாவது அதனுடைய கரையிலிருந்து, ஆற்று நடுப்பகுதியில் நினச்சிக்காதீங்க, இல்லை குளம் நடுப்பகுதியில் நினச்சிக்க, குளத்தினுடைய கரையிலிருந்து குறைஞ்சது 100 அடி 200 அடி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யோக பாவங்கள் போக்குவரத்து நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் போய் இடம் வாங்கணும் அப்படின்னா மழை காலத்துக்கு தண்ணி வரும், வீட்டு தண்ணி ஊறும், அதனால் நம்மளுக்கு சில உடல் தொலைவில் உபாதைகள் வரும். நாளைக்கு ஒரு பிரச்சனை கரையை எடுத்து கட்டுறாங்க, நமக்கு அதனால் பிரச்சனைகள் வரும். ஓடையாக இருந்தால் தான் கரையை வலுப்படுத்துறாங்க, அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். பக்கத்துலேயே நீர்நிலை இருக்கிறதுனால அதிகமான வீட்டினுடைய, அதாவது கடற்கால் ஊறிக்கிட்டே இருக்கும், அதனால் கட்டடம் வலுவிழக்கும். அதனால் இதெல்லாம் கணக்கு பார்த்து குறைஞ்சபட்சம் 100 அடி 200 அடி தள்ளி கட்டுவது நல்லது. கடலாக இருப்பின் கடலின் கரையிலிருந்து குறைஞ்சது 500 அடி, குறைந்தபட்சம் 500 அடி நவுத்தி கட்டுவது சிறப்பு. அதனால் ஏரி, ஆறு, குளம் அப்படிங்கிற இடத்துலேருந்து குறைஞ்சது 200 அடி 100 அடி 200 அடி தள்ளி கட்டுறது சிறப்பு. கடலாக இருப்பின் குறைஞ்சது 500 அடி கடலேருந்து 500 அடி தள்ளி வரணும், தள்ளி இருக்கிறது சிறப்பு. இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கலாம், கட்டலாம், ஒரு மேன்மைக்கு வரலாம். இதுக்குள்ளே போய் கட்டிக்கிட்டோம்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு உபத்திரம் வந்து சேரும். அதாவது தீமைகள் ஏதோ ஒரு நாளைக்கு, ஒரு 10 வருஷத்துலையோ, ஒரு 25 வருஷத்துலையோ, ஒரு 30 வருஷத்துலையோ ஒரு நாளைக்கு தீமை வந்து சேரும். அது அன்றைக்கி நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அது தெரியாத பட்சம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம வருத்தப்படுவோம். அப்போ ஒரு காரியம் செய்யணும்னா மென்பின் யோசனை பண்ணி எதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நம்மளுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சு செய்யணும். அப்போ நாளைக்கு தெரிஞ்சு செஞ்சுட்டா நாளைக்கு பயம் இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் 20-30 வருஷம் ஆனாலும் ஏரிக்கு தண்ணி வந்தால் நமக்கு பாதிப்பு இல்லைப்பா, ஏரிக்கு ஓடி போனாலும் நமக்கு பாதிப்பு இல்லை, நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை, தூரமாக நம்ம இருக்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி ஏரி கரையிலிருந்து, ஏரி ஆற்று கரையிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 அடி தள்ளி இருப்பது சிறப்பு. இதனுடைய விஷயங்கள் பூரா குபேரயோக வாஸ்து அப்படிங்கிற புத்தகத்தில் வச்சுருக்கோம். ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் போய்ட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எந்த அளவில் எத்தனை அடிக்குள்ளே இடம் வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம். இந்த குபேரயோக வாஸ்து புக்கில் இருந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் மாதிரி ஒரு 100 கருத்துக்கள் உள்ளே வச்சுருக்கோம். அதனுடைய நன்மை தீமையை நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். இந்த புக்கு வேணும்னா நீங்கள் கற்பூரத்தில் வாங்கலாம், எங்கிட்ட வாங்கிக்கலாம், அமேசான் டெண்டர் மூலிமா வாங்கிக்கலாம், அமேசான் மூலிமா வாங்கிக்கலாம். இப்போ இதில் இந்த விஷயத்தினுடைய பொருளடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளடக்கத்திலே இதனுடைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அந்த பொருளடக்கத்தில் பார்த்தீங்கன்னாவே ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போயிட்டு குபேரயோக வாஸ்துன்னு புக்கு வரும். அந்த புக்கை தட்டி பார்த்தீங்கன்னா பொருளடக்கத்திலே இதனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பொருளடக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த புக்கை உங்களுக்கு யூஸ் ஆகுது, ஒரு வீட்டுக்கு ஒரு வாஸ்து புக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம தெளிவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வாஸ்து தெரியும்னு சொல்கிறவங்கள்ட்ட இந்த புக்கை வச்சுட்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அனுபவம் பார்த்தா இருக்கும். சின்ன வாஸ்துக்காரங்களுக்கு அனுபவம் பார்த்தா இருக்கும், ஆழமாக போனவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அதனால் ஒரு பொருளை வந்து ஆழமாக செய்தால் மட்டும்தான் மக்களை காப்பாற்றி தர முடியும். மேற்கொள்ள மேய்ஞ்சிட்டு வாஸ்து எனக்கு தெரியுங்கிறது போனீங்கன்னா அதன் மூலிமா நம்மளுக்கு லட்சமாக ஏற்படும். ஒவ்வொரு துறையிலும் சின்னவங்க பெரியவங்கன்னு இருக்காங்க. அப்போ பெரியவங்க யாரும் சின்னவங்க யாரும் தெரிஞ்சு நீங்கள் ஆளுகள் முன்னுக்கு வர்றது உங்களுடைய விஷயம், மக்களுடைய மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதனால் தமிழ்நாடு மக்கள் என்ன மேல் வந்துருக்காங்க அப்படிங்கிற உண்மை விஷயத்தை உங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சு வாழ்க்கையில் மேன்மைக்கு வாங்க. வணக்கம்.
எங்களது புத்தகங்கள் ராஜயோக வாஸ்து, குபரயோக வாஸ்து, அரசாங்க உத்தியோகம் பெறும் 12 ராசிகள், ராஜயோகம் பெறும் 12 ராசிகள் அமேசான் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையம் சென்னை இது கிடைக்கும்.